எப்பா, முதிர் வயது பலவீனமா இல்லை பெரிய வல்லமையா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த காலத்தில் எருசலேமில் சிமியோன் எனும் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். உலகம் அவரை ஒரு சாதாரண வயதானவராக பார்த்திருக்கலாம். ஆனால் அவரிடம் ஒரு விசேஷித்த வல்லம் இருந்தது. அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. மரணத்தை காண்பதற்கு முன்பதாக மேசியாவை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் ஆண்டுகள் பல கடந்தன. உடல் தளர்ந்தது. ஆனால் அவர் சோர்ந்து போகவே இல்லை. தேவனுடைய திட்டத்தின் மேலே நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திற்கு வந்து காத்திருந்தார். அப்போ தான் யோசேப்பும் மரியாளும் குழந்தையாகிய இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது அந்த முதியவர் தன் கைகளில் அந்த குழந்தையை ஏந்தி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே இப்போது அடியேனை சமாதானத்தோடு போக விடுகிறீர், ஏனெனில் என் கண்கள் உம்முடைய இரட்சணியத்தை கண்டது என்று துதித்தார். அப்போ முதிர்ந்த வயதுள்ளவர்கள் எதை நிரூபிக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் உத்தமர்னு நிரூபிக்கிறாங்க, கர்த்தர் கண்மலையானவர்னு நிரூபிக்கிறாங்க, கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை என்பதை நிரூபிக்கிறார்கள், அவர் நீதியுள்ளவர் என்பதை அவருடைய வாழ்க்கை மூலமாக விளக்குகிறார்கள். அதனால் எவ்வளவு முதிர் வயதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய தரிசனம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பார்வையில் மகிமையானவர்கள். ஆமென்.